இதோ என் பொண்ணு இப்போ வளர்ந்துட்டா சார், இந்த ஹைட் இருக்கா. நான் ஆராதனாவை நான் அப்பப்போ வம்பிழுத்துட்டே இருப்பேன் சார். அவளை ஏதாவது சொல்லி வம்பிழுத்துட்டே இருப்பேன். அதுக்கு தான் இப்போ திட்டு வாங்குறது. ஏன்டா இப்படி பண்ணுற, அதை உடண்டா, கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா, பாவண்டா. சிவகார்த்திகேயன் ஸ்ட்ரிக்டான அப்பாவா ஜாலியான அப்பா? ஐயோ ரொம்ப ஜாலி. ஸ்ட்ரிக்ட் தான் வரமாட்டேங்குது. ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு ஆசை. அவங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க உங்ககிட்ட சொல்ல. ஆமாம், ஆர்த்தி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பசங்கள்கிட்ட. நம்மளால ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வரமாட்டேங்குது. அப்பப்போ லைட்டாக திட்டுறதோட சரி, அவ்வளோதான். அதுவும் இப்போ குறைஞ்சிடுச்சு. உங்கள் பசங்களில் யார் அப்பா மாதிரி யார் அம்மா மாதிரி? பார்க்குறதுக்கு ரெண்டு பேருமே அம்மா மாதிரி தான் சார். அம்மா மாதிரி சொல்லுங்க. கேரக்டரில் ஆராதனா கொஞ்சம் என்ன மாதிரி பயங்கர எமோஷ்னல். குகன் வந்து அம்மா மாதிரி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தைரியமாக போல்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. பயம் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இருக்குது. பட் இந்த அதட்னா மிரட்டினாலாம் அப்படி ரொம்ப டக்குன்னெலாம் இதாகிறது இல்லை. ரியாக்ஷன்லாம் கொடுக்கும். ஆமாம் ஆமாம், அப்படியே பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போயிடுறது அந்த இதெல்லாம். வாவ், இது என்ன ஃபோட்டோ? இது நானும் ஆராதனாவும் இங்கே சிட்டி பஸ், டவுன் பஸ்ஸில் அவளை கூப்பிட்டு போனேன். ட்ராவல் பண்ணீங்க? ஆமாம் ஆமாம். எந்த ஏரியா? அண்ணா ஃப்ளைஓவர் கிட்டே ஏறணும். ஏறிட்டு கிண்டி தாண்டி போய் இறங்கணும் அந்த பஸ்ஸில். ஸோ அவளை வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது தான் ஐடியா. ட்ரெயினில் கூட்டிகிட்டு போயிருக்கோம், ஆட்டோவில் போயிருக்கா. ஸோ சிட்டி பஸ் ஒரு லைஃப் ஸ்டைலாக என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சார், எங்கேயாவது போனால் காரில் போகலாம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் மீன்ஸாகவே தெரியுது. இப்போ அவள் ஸ்கூலுக்கு போகிறது கூட ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகிறா. ஏன்னா இல்லைன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் போயிடும் அப்படின்றது தான் இருக்கிற. மீதி எல்லாமே நம்மளால கொடுத்துட முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேல்யூவும் கொடுத்தா மீதி எதுவுமே கொடுக்க வேணான்றது தான் எனக்கும் ஆர்த்திக்கும் இருக்கிற ஒரே ஒரு இது. ஸோ அதனால் இந்த பஸ்ஸில் கூட்டு போய் அவளே தான் டிக்கெட் எடுக்க சொன்னோம். அவளே வந்து கொடுத்து டிக்கெட் வாங்க. ஏன்னா அந்த கான்செப்டே தெரியாது. காரில் ஏறி உட்காந்தா ஒரு இடத்துல போய் இறங்குறோன்றதுனால அவளை வந்து அங்கே இந்த விஷயம் கூட உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கணும். நான் இது வரைக்கும் பஸ்ஸில் பசங்களை கூட்டின்னு போகிறதே இல்லை. ரியலி கிரேட். இந்த ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா அந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா பேரண்ட்ஸு. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம் சார், இது வந்து சொல்லி கொடுக்க முடியாதுன்றதுனால ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான். ஃபென்டாஸ்டிக். நடுவில் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ட்ரெயினில் இங்கேருந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ட்ரெயினில் எப்படி போகணும், ட்ரெயினில் எப்படி எல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, எப்படி நின்று ஏறணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது தான் பாயிண்ட் சார். கண்டிப்பாக they will come in a very big heights. சார், வித் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ். உங்கள் மிஸ்ஸஸ் ஆர்த்தி உங்களுக்கு கொடுத்த பெஸ்ட் அப்ரிசியேஷன் என்ன பாராட்டு, பெஸ்ட் பாராட்டு? நீங்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் அதெல்லாம் சொல்கிறீங்க. எங்களுடைய வேலை நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டியது தான். ஆனால் எங்களால் நீங்கள் இருக்கிற துறையில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே எங்களால் ஹெல்ப் பண்ணலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் தான் இது எல்லாமே உருவாக்கி இருக்கீங்கன்றது. அதுதான் நான் சொன்னேன், லைஃப்பில் எப்போவுமே என்னுடைய இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர்ன்றது அது ஆர்த்திகிட்ட இருந்து தான். ஸோ எனி டைம் எனக்கு என்ன, நான் டவுனாக இருந்தால் போய் ஷேர்லாம் பண்ண மாட்டேன். நான் டவுனாக இருக்கேன், அவங்களையும் அப்படி ஆக்கிடக்கூடாது. ஆனால் அவங்களால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். என் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க நான் என்ன நினைக்கிறேன், எது என்ன ஏதுன்றது.